Hi, hello, வணக்கம், welcome to HPR Pure Silks. இன்னைக்கு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 டேஸாக ரொம்ப செம்மையாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலராக 100, அதாவது பார்த்தீங்கன்னா நேற்றிருந்து அதுக்கு முன்னாடி நாள் இருந்து கிட்டத்தட்ட 3 நாள் ஆச்சு. 3 நாளும் தூங்காமல் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ கடைசியாக ஒரு ஆர்டர், 3வது ஆர்டர் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரொம்ப இந்த 3 நாளாக தூக்கமும் இல்லாமல் பசங்க டீம் எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள வந்து கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போகலாம், அதுவும் நேச்சர் பிளேஸுக்கு. இங்கே நம்ம லோக்கல் வில்லேஜில் இருக்கிறதுனால இங்கே நம்ம சைடில் வந்து ஃபாரஸ்ட் இருக்குது. ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு, அருவி மாதிரி நிறைய இடமெல்லாம் இருக்குது. சூப்பரான ஹிடன் பிளேஸ் ஸ்பாட். அது யாருக்குமே அந்த பிளேஸ் ஆமாம், சிறுமுகையிலே மேக்ஸிமம் யாருக்குமே தெரியாது. அங்கே போனால் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். எப்படி தண்ணி, எப்படி மரம் சுற்றி தண்ணியெல்லாம் எப்படி போகுது. ஸோ இந்த சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அங்கே போய் நம்ம பார்க்கலாம். போகலாங்களா? ஆமாம், வாட்டரும் ரொம்ப பியூராக இருக்கும். நேச்சர் வாட்டர் நம்ம பார்க்க போகிறோம். வேற ஒன்றும் இல்லை, நம்ம போகலாம். அனிமல்ஸ் இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். நம்ம சான்ஸ் பை சான்ஸ் இருந்துச்சுன்னா அனிமல்ஸும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆச்சு. இருந்தாலும் போகிறக்கு ஒரு 1/2 hour ஆகும். ஆமாம், இங்கேருந்து 10 kilometers பக்கம் வரும்லண்ணா. வெயில் பயங்கரமாக கொளுத்து. எதுக்கு அங்கே போகிறோன்னா அங்கே தண்ணி போயிட்டுருக்கோம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு ஈவினிங் வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு வர போகிறோம். கண்டிப்பாக நம்ம சமைக்கிறது அங்கே நேச்சுரலாக அங்கே அடுப்பை கூட்டி நம்ம சமைக்க போகிறோம். அப்போ நேச்சுரலாக அடுப்பை கூட்டி சமைக்கிறது எவ்வளோ டேஸ்ட் வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஓகே. இப்போது நம்ம மெயின் ரோட்டுக்கு நம்ம ஊரில் டச் ஆகிட்டோம். இதுதான் நம்ம மெயின் சிறுமுகை. இங்கே பார்த்தீங்கன்னா சைட்லலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடைங்க தான். எல்லாமே சில்க் சாரீஸ் தான். எல்லாமே சாஃப்ட் சில்க் சாரீஸ் ஒரு ஏரியா இருக்குது. அங்கேயும் பயங்கரமாக இருக்கும். ஆமாம், போகும்போது நிறைய பார்க்கலாம் சில்க் சாரீஸ். எல்லாமே சில்க் பஜார் தான். எல்லாமே பட்டுப்புடவைங்க மட்டும்தான். ஆனால் பட்டுப்புடவைங்க சில அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கைத்தறி பட்டை மட்டும் பண்ணுறதில்ல, பவரும் பட்டை எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க. அது வந்து அவங்க ரேட்டு கன்வீனியன்ட்டாக எல்லாம் மக்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கைத்தறி பட்டும் போது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், எல்லாராலும் அது வாங்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் எல்லாரும் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ரீசன் அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு ஆமாம், நம்ம அப்படியே எண்ணெய் இந்த மாதிரி மளிகை சாமான் மட்டும் வாங்கணும். வாங்கி குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா அக்கா 1/4 லிட்டர் எண்ணெய் போட்டிங்களா? போக தயிர் பேக்கெட் ஒரு 2 கொடுங்கக்கா. கருவேப்பத்தலை கொஞ்சமாக ஒரு டைம் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுங்க. அவ்வளோதான்க்கா. திங்ஸ் வாங்கியாச்சு. ஸ்ட்ரைட்டாக வந்து லிங்காபுரம் சொல்ற ஊர், அதை தாண்டி ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. அதுக்குள்ளே உளியூர்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் நம்ம போய் பார்க்க போகிறோம். போய் நம்ம எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், ஃபன் பண்ண போகிறோம். கண்டிப்பாக எல்லாமே வைபாக இருக்க போகுது. பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போகுது. இருக்கும். ஏன்னா அவ்வளோ வெயில் இருக்கு நம்ம ஊர். இப்போ இருக்கு, இன்னைக்கு நேற்று மட்டும் அவ்வளோ வெயில். அப்பா முடியல. எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. எங்க ஊர்ல 6 இருக்கிறதுனால தப்பிச்சிட்டோம்ப்பா சாமி. இப்போ 6 மட்டும் இல்லைன்னா எங்க போய் தண்ணியில போறது? பிரிட்ஜ் வந்து பிரிட்ஜ் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க. அப்படியே பக்கத்துல எல்லாம் பாருங்க, வாழை, தென்னை மரம், சூப்பரா கிரீன் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். நம்மளது அப்படியே பார்க்கும்போது வில்லேஜ் அப்படின்னா வர்த்தான இடம்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் நம்ம ஊரு. ஃபுல்லா பச்சையாதாங்க இருக்கும். சம்மர்னால தண்ணி எல்லாம் குறைஞ்சிருச்சுங்க. ஆமா, சுத்தமா கம்மி ஆயிடுச்சு. இருந்துச்சு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி. அவ்வளவு தண்ணி ஓடிட்டு இருந்தது. ஃபுல்லா ஓடிட்டு இருந்துச்சு. ஃபுல்லா தண்ணி மிஞ்செல்லாம் கம்மி ஆயிடுச்சு. இது பாருங்க, அரசு உயர்நிலைப் பள்ளி இலுப்பாப்பாளையம். அப்பாவோட அப்பா. பாக்குறீங்கன்னா பாக்குற இடம் போறதே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரோட்ல தோட்டம் தான், வேற எதுவும் இருக்காது. ஃபுல்லா தோட்டம் தான். லிங்காபுரத்துல யானை அடிக்கடி வருவாங்க. அந்த யானை பேரு பாகுபலி யானை. அந்த போஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். அடிக்கடி அந்த பாகுபலி யானை வந்துட்டு செம ஹைட்டா இருக்கும். போஸ்ட் அங்க ஒட்டி இருக்கு. அங்க நான் அந்த போஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஆமா, நியூஸ்ல சேனல்ல கூட வந்திருக்கு. நான் சன் டிவி சேனல்ல கூட வந்திருக்கு. அது என்னன்னா வந்து டிஸ்டர்ப் பண்ணது போயிடுதானா, பட் ஆனா ரெகுலராகவே வர்றதில்லை, எப்பாவது ஒரு தடவை வரும். நம்மளால 6 o'clock வர முடியாது இடத்துக்கு. ஆமா ஆமா, ஒர்க் அதிகமாக போயிட்டு இருக்கு. பரவாயில்ல, ஒரு நாள் ஒர்க் எஃபெக்ட் போட்டதுக்கு பசங்களை ஃப்ரீயா வச்சுக்கணும் இல்லையா?
ஒர்க்குன்னா அவங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ அவங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். லிங்காபுரம் வந்தாச்சு. பின்னாடி பார்த்துருப்பீங்க, இதுதான் செக் போஸ்ட்டு. இந்த செக் போஸ்ட் இப்போ கிராஸ் பண்ணிட்டோம். ஆரம்பிச்சுங்க ஐயா. லைசன்ஸ் எடுப்பா. இது வந்து லைசன்ஸ் வந்து சார் இன்னும் மாசம் கழிச்சு கூட ஆகலையா சார்? லைசன்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு சார், பட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கோம் சார். நாங்கள் காரில் வரலையா? காரு போன சிக்னலில் உங்களை மாதிரியே ஒருத்தர் நிப்பாட்டினார் சார். 50 ரூபா கொடுத்தேன் சார். எனக்கு 50 ரூபா வேண்டாம், அம்பாஸ்டர் காரே வேணும்னு கேட்டார் சார். டக்குன்னு கார் அவர் கையில் மாற்றி விட்டு ஃப்ரெண்டு பைக்கில் அப்படியே வந்துட்டேன் சார். பரிசில் தான் வருவாங்க போவாங்க. இப்போ வந்து அங்கே ஊருக்குள்ளே இருக்கிறவங்க மக்கள் வந்து ரொம்ப கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணதுனால கவர்மெண்ட் இப்போ அவங்களுக்காக, அது சின்ன ஊர் தான், ஆனால் பாலம் வந்து ரொம்ப பெரிய பாலம் இருந்தாலும் கவர்மெண்ட் பண்ணி கொடுக்குது அந்த மக்கள் பீப்புள்ஸ்க்காக. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வின்டர் டைம்ல ஃபுல்லாக தண்ணியா இருக்கும். இந்த பாலத்திலே வந்து ஃபுல்லா பாருங்க, இங்க ரோட்ல கார்னர் பாருங்க, எல்லாமே ரோடெல்லாம் ஃபுல்லா அரிச்சு கிடக்கும். பார்த்து வரணும். தண்ணி அரிச்சதுதான், கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் அப்படியே கீழே விழுந்துருவோம். பாத்தீங்களா விவசாயம் அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு தண்ணி இல்லாதனால. இதே வந்து மழைக்காலம் ஆயிடுச்சுன்னா இங்க யாருமே இருக்க முடியாது. அந்த பாலம் அளவுக்கு தண்ணி வரும். ஃபுல்லா தண்ணியா இருக்கும். ஃபுல்லா தண்ணியா இருக்கும். பஸ்ல வரைக்கும் போகணும். நம்ம போயிட்டு இருக்கோம். யானை எல்லாம் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கு வந்து பாருங்க லைன் இடத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோ இங்க பாருங்க, இதுல வந்து வண்டியில போறவங்க மட்டும் இப்படி போய்க்கலாம், அவ்வளவுதான். யானை எல்லாம் வந்துச்சுன்னா அந்த ஷாக் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. நைட் டைம்ல மட்டும் ஈவினிங் 6 o'clock மேல பவர் ஆன் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம போலாம் வாங்க. கவர்மெண்ட் மத்திய நீர் அணையம் காந்தவயல். இதுக்கு மேல கொஞ்சம் ரோடு டேஞ்சரா இருக்கும். எல்லாரும் இல்ல பரவாயில்ல காட்டுங்க, பட் சேஃபா வாங்க. முன்னாடி எல்லாம் திரும்பி உட்கார வேண்டாம், நேராவே உட்கார்ந்துட்டு வாங்க. ஃபாரஸ்ட் இதெல்லாம் மீன் இதெல்லாம் சூப்பரா காட்டுங்க. அடர்த்தியான காடு பாத்தீங்களா? இப்ப நான் சொன்னேன்ல, இங்க வந்த உடனே ஜில்னஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா? குளுகுளுன்னு ஆயிடுச்சு. குளுகுளுன்னு இருக்கு பாருங்க. நோட் பண்ணுங்கப்பா. இங்க எல்லாம் வரத நோட் பண்ணுங்கப்பா. இதெல்லாம் கிடைக்காதுப்பா. அத காட்டிருங்க கேமரால. இப்ப நில்லுங்க. அங்க பாருங்க, அந்த இடத்துல அங்க பாருங்க, ஒரு மேல ஒரு கூரை போட்டு வச்சிருப்பாங்க பாருங்க. அங்கடா தம்பி. ஒண்ணுமே தெரியலையே தம்பி. அங்கல இப்படிதான் போறோம், வா. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நைட் நேரம்னா அது மேல ஏறி படுத்து. இல்ல ஏதாவது கரடி, இந்த காட்டு பண்ணிங்க அதிகமா வரும். வந்தா தோட்டத்தை எல்லாம் அழிச்சு இது பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்காக மேலே போய் தூங்கிக்குவாங்க. யானை வந்தாலும் சேஃப்டிக்கு மேலே ஹைட்டில் இருந்தால் ஏனால ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அவன் நடந்து வந்துடுவான். பார்க்கிங் இங்கே தான் இருக்கு, அவ்வளோதான். வந்தாச்சு, பிளேஸுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான். வாவ், வாட் எ பிளேஸ். வண்டியை உள்ள இறக்கி நிறுத்தில வாங்க. ஓகே, பாஸ் பண்ணிக்கிறேன். நம்ம அப்படியே இது உள்ள போகலாம் வாங்க. நல்லா சாப்பிட்டாச்சு எல்லாருமே. இப்போ பாருங்க யானை போயிட்டு இருக்கு.